நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள் கூடுதலாக பெற்று என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுறாரு? 1% வாக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்குப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு. காத்துல கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டும் பழனிசாமி இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலை தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக 19.4 விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு. இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 34 தொகுதியில் போட்டிக்கிட்டும் வெறும் 20.4 விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. எளிமையாக சொன்னால் 2019 சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக. இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டுறவுத்தில் கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார். கோழைச்சாமியான இருக்கக்கூடிய பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா? புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குறையில்லாத கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுகிற துணியவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்தில் வெளியிலேயும் கத்தி பேசுகிறாரு. பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையாக சொல்லி என்ன இருக்கு? திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு. பழனிசாமியுடைய வாழ்க்கை முழுக்க துரோகம். அவர் பாதம் தாங்கிய பழனிசாமி மட்டுமல்ல, பயந்தாங்குழி பழனிசாமி. இங்கே கள்ள கூட்டணியாக வந்தாலும் சரி, நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் இவங்க பேராபத்தானவங்க தானே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். நாம் ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்ற அதே நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். நம்மோட முழக்கம் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினது தான் நாம் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்றாரு. இதில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மீதான எதிர்ப்பை ரொம்பவே தீவிரப்படுத்தியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நிறைய விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள், அதாவது அது நிர்வாகிகள் மத்தியில் முதலமைச்சர் சூழல் வச்சிருக்காரு. 2026 இந்த தேர்தலில் முதலமைச்சர் சொன்ன அந்த 200 அப்படிங்கிறத வந்து பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. முதலமைச்சருடைய இந்த சூளுரை அப்படிங்கிறது வந்து சாத்தியமாகுமா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவாலாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் மனுஷிபுத்திரன், அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதர், அரசியல் விமர்சகர் சுமன் கவி, இவர்களோடு எழுத்தாளர் ராம்கி, இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜி இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன் கவிகிட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுனதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு முதலமைச்சர். இங்கே மட்டும் இல்லை, தொடர்ந்து 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை வெல்வோம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து முதலமைச்சருடைய பேச்சில் வந்து கடந்த சில மாதங்களாகவே நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த 200 பெறுவது அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? அது 200 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு முடிவு தான். நீங்கள் 400 பார் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை வச்சாங்க, 400 நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு. 400 நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து ஒரு பிரச்சார நோக்கத்துக்கானது. இப்போ அவர்கள் சொல்வது என்பது பிரச்சார நோக்கத்திற்காகத்தான் சொன்னாங்க. அதில் வந்து உண்மையே கிடையாது.
அதில் வந்து தங்களுடைய வலுவை வந்து கூட்டி காட்டிக்கொள்வதற்கு, ஒரு உத்வேகத்தை காட்டிக்கொள்வதற்கு சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. போன முறையே வந்து அந்த 200 தொகுதிகளுக்கு நெருக்கத்தில் இவர்கள் ஜெயிக்க வேண்டியது தான். அதுக்கான லீடிங் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த உரையில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் அதிமுக ஒரு மிகப்பெரிய பொய்யை பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. 1% நாங்கள் வந்து அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அந்த பொய்யை வந்து உடைச்சி நொறுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தொகுதிகள் வந்து 20 தொகுதிகள் போட்டியிட்டு வாங்கின வாக்கு சதவீதம் 19.4. அதே இது 34 தொகுதிகளில் 2024 போட்டியிட்டு 20.4. 34 தொகுதிகள்ங்கிறது 14 தொகுதிகள் அதிகம். 14 தொகுதிகள் அதிகமாக வாங்கினதில் நாங்கள் வந்து 1% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம்னு சொல்கிறது கேட்குற சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்கு தெரியும். 4 எக்ஸாமில் நான் 40 மார்க் வாங்கினேன், 10 எக்ஸாம் எழுதி நான் 40 மார்க் வாங்கினேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, இல்லை நான் 41 மார்க் வாங்கினேன்னா நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சராசரி என்னாச்சு? ஸோ இப்படித்தான் இந்த கணக்கை தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த குமாரசாமி போட்ட கணக்கு விட மோசமான கணக்கு இது, ஜெயலலிதா கால கணக்கு, கூட்டல் கழித்தல் கணக்கு இல்லையா, அதை விட மோசமான கணக்கை போட்டு ஏமாற்ற நினைக்கிறது. இது வந்து அதிமுக காரர்களை கூட, இந்த தொண்டர்களை கூட ஏமாற்ற முடியாது. நீங்கள் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதை விட்டுருங்க, நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும், மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, அது ரைட்டு. அதை வந்து தெம்பூட்டும் விதத்தில் நீங்கள் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக நீங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் அப்படி பேசிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி பேச ரைட்டு. ஆனால் 34 20 தொகுதியில் போட்டி போட்டு நீங்கள் வந்து 19.4ங்கிறதும் 34 தொகுதிங்கிறது கீழே இருக்கிற, அதாவது தொண்டனுக்கு தெரியாதா, அவன் வேலை செய்கிறவங்க, அந்த சீட்டிங்கை அவர் பண்ணுறாரு. அதை இங்கே இந்த செயற்குழுவில் போட்டு உடைச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னொன்று நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் போன முறை அதிமுக என்பது சேர்ந்து இருந்தது, ரெட்டை இலை என்பது ரெட்டை தலைமைன்னு சொன்னாங்க, 2 இலையும் சேர்ந்து இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 2 இலையும் பிரிஞ்சு தனித்தனியாக கிடக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ் இலை தனியாக கிடக்குது, காம்பு தனியாக கிடக்குது. இது இப்போ இந்த நேரத்தில் இவர்கள் சேர்ந்து இவங்க வந்து இந்த இவர்களுக்குள்ளேயே கூட்டணி சேர முடியவில்லை, இந்த கட்சியை சேர முடியல. இவர்கள் தேர்தலை சந்தித்தால் எந்த அளவிற்கு இவர்கள் வாக்குகளை பெறுவார்கள்? கண்டிப்பாக மிகப்பெரிய தோல்வி. இப்போ வந்து வெளியில் என்ன பேசப்படுது, 10 தோல்வி பழனிசாமின்னு பேசுகிறாங்க. அது ஒரு ரைமிங்காக பேசப்படலை. இந்த 10 19 தாண்டிடுச்சுன்னா அந்த ரைமிங்கும் உடஞ்சிரும். சரி, அந்த அளவிற்கு தோல்விகளில் சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகா சாதனையாளனாக பழனிசாமி இருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய அச்சத்தை நீங்கள் நல்லா யோசிச்சுக்கங்க. வெற்றி பெறுவோங்கிற இலக்கு வேகத்தோடு போகிறவர்களுக்கு தான் வெற்றி. தோல்வி அடைந்துருவோங்கிற எண்ணம் தொண்டனுக்கு இருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த இடத்தில் பழனிசாமி இருக்கிறார், அதை வந்து குறிப்பிடணும். அப்போ பொய் சொல்லி நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் வந்து அதை தான் நாம் சொல்கிறோம், நீங்கள் வந்து 1% உயர்ந்திருக்கீங்கன்னு சொல்லுவது எவ்வளோ பெரிய பொய், ஒரு பட்டவர்த்தனமான பொய். அந்த பொய்யை இன்னைக்கு முதலமைச்சர் போட்டு உடைச்சிட்டாரு. ஆமாம், ரைட். கேட்போம் ஸ்ரீதர் வந்து முதலமைச்சர் எளிமையாக ஒரு கணக்கை சொல்கிறாரு. 2019 ஒரு தொகுதிக்கு சராசரியாக அதிமுக வாங்கின வாக்கு அப்படிங்கிறது 4.16 லட்சம். 2024 இவங்க வாங்கினது அப்படிங்கிறது வந்து 2.61 லட்சம் அப்படிங்கிறது. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அதாவது ஒரு தொகுதிக்கு சராசரியாக 1.5 அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் சொல்லக்கூடிய கணக்கு. என்ன பதில் சொல்லுது? ஏன் இந்த பொய்யை திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு? ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சத்து சொச்சம் வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு தொகுதியில் நான் சொல்லலை, முதலமைச்சருடைய புள்ளி வரும். அதுதான் ஒரு லட்சம் வாக்கு குறைஞ்சிருக்கின்றார். அந்த 1 லட்சம் வாக்கும் அதிமுக வாக்குன்னு சொல்கிறார் முதலமைச்சர், அப்படி தானே? 1 லட்சம் வாக்கும் ஒரு தொகுதியில், ஒவ்வொரு தொகுதியிலும் 1 லட்சத்து சொச்சம் வாக்கு குறைஞ்சிருக்கு. அந்த 1 லட்சம் வாக்கும் அதிமுக வாக்கு குறைஞ்சிருக்குன்றார். அதிமுகவுக்கு இந்த வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார். அவருடைய அந்த ஆப்சர்வேஷன், அந்த கால்குலேஷனை நம்ம எடுத்துக்கலாம். இதையே ஒரு யாட்ஸ்டிக்காக வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம சந்திக்க தான் போகிறோம். எல்லா கட்சியும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இதே விவாதம் இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம், விவாதம் பண்ண தான் போகிறோம். முதலமைச்சர் சொல்கிற அந்த கூற்று, அந்த புள்ளி விவரம் 2026
எப்படி பிரதிபலிக்கணும், அது ஒரு பெரிய மிராக்கலாக தான் இருக்கணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா, ஒரு முதலமைச்சர் சொல்கிறத பார்த்தா அதையும் மீறி 4 தொகுதியோ 5 தொகுதியோ 10 தொகுதியோ ஜெயிச்சா, நான் சொல்கிறது நீங்கள் 200 தொகுதிக்கு போய்ங்க, மீதி 34 தான் நம்ம பேசணும். இப்போ 34 பேசும்போது கூட அப்போ மிராக்கல் தான் நடக்கும் இப்படிங்கிறது இன்னைக்குள்ள இந்த ஸ்டேட்டஸ். அப்ப 200 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெல்லும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் தான் சொல்லி இல்ல நீங்க சொல்ற கணக்காக நான் கேட்கறேன். அதுதான் மிராக்கல் நான் சொன்னேன். நீங்கள் 200 தொகுதி 226 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்குது கூட்டணியோட. கூட்டணி ஆட்சி தான், கூட்டணியை சேர்த்து. சரி, இண்டிவிஜுவலாக இல்லை, அண்டர்லைன் பண்ணுறேன், கூட்டணியை சேர்த்து. கூட்டணி ஆட்சிங்கிறது அது என்னுடைய பவர்ஸ் கிடையாது, என்னுடைய ப்ரையாரிட்டி கிடையாது. ஒரு இதில் ஒரு முன்னாள் எம்எல்ஏங்கிற மாதிரி சொல்கிறேன், 2026 அதிமுக கூட்டணியில், அண்ணாவுக்கு தலைமையில் கூட்டணியில் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுகிறது, ஆட்சி அமைக்குது. இது எங்களுடைய கூற்று, அது முதலமைச்சருடைய கூற்று, இது எங்களுடைய கூற்று. இல்ல முதலமைச்சர் ரொம்ப உறுதியா நம்புறாரு. 200ங்கிறது தான் எங்களோட டார்கெட், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா போற இடங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதுக்கு நான் வந்து மறுப்பு சொல்ல. சரி, ஒரு அரசியல் கட்சிகள், ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படித்தான் பேச வேண்டும், அப்படித்தான் பேச வேண்டும். அது ஒரு பாசிட்டிவாக தான் பேச வேண்டியது. அதுதான் ஒரு கரெக்ட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. தன் தொண்டர்களுக்கு அப்படித்தான் சொல்லணும், அப்படித்தான் சொல்லி கொடுக்கணும், அப்படித்தான் மோட்டிவேட் பண்ணணும். அதில் தவறு எதுவுமே இல்லை. அது நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்து கூட இல்லை இவங்க கேட்கறது அப்படிங்கிறது இப்போ சார் கூட கேட்டார் இல்லையா, சுமன் கவி கூட கேட்டார் இல்லையா, நீங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசுறது அப்படிங்கிறது வேற, வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து தொண்டர்கள்ட்ட சொல்லலாமா? அவர் வந்து 34 தொகுதியில் 8 இருந்து சொன்ன அதை நான் அவர் சொல்லலை, ஒரு ரஃப் கால்குலேஷன் சொல்லியிருக்காரு. அதுவும் தொண்டர்களை சரி, அது இல்ல அதற்கான அந்த விளக்கத்தை நானே கொடுக்க வேண்டியதில்லை, அது வந்து மனுஷபுத்திரன் கொடுப்பாரு. சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க முடிங்க. அதாவது எலெக்ஷன்லயோ தேர்தலையோ ஒரு அரசியல் கட்சிகள் வந்து அக்யூரேட்டா நிறுத்து ஒரு விவாதம் பண்ண முடியாது. அரசியல் கட்சிகள் எப்படி தன்னுடைய வாதத்தை முன்வைப்பாங்க அப்படின்னா, நாட்டுடைய நடப்புடைய இன்னைக்கு நிலைமையில என்ன, மக்களுக்கு என்ன திட்டங்கள் சேர்ந்திருக்குது, இந்த திட்டங்கள் மக்கள் ஆமோதிக்கிறார்களா, ஆமோதித்தால் இந்த வாக்கு யாருக்கு விடும், இல்லை இந்த இடத்துல வெற்றிடம் இருக்கா, இந்த வெற்றிடத்தை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் போட்டால் களத்தில் உள்ள வீரர்களுடைய கணிப்பும் முன்னேற்பாடுகளும். அந்த வகையில் தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் நான் கணக்கில் கொண்டு தான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி விஜய் அவருடைய தலைமையில் வந்ததுனால பெருவாரியான பெண்கள் வாக்குகள், சரி, இளைஞர்கள் வாக்குகள், மாணவர்கள் வாக்குகள் கணிசமான அளவுக்கு ஒரு செக்ரிகேட் பண்ணும். அது கூட்டணி அமையும் பொழுது அந்த கூட்டணிக்கு அது வலுவை சேர்க்கும். இந்த மாதிரி அரித்மெட்டிக் தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒன்று வரும். மேஜர் ஃபேக்டர். அனதர் காம்பவுண்டிங் ஃபேக்டர் வந்து ஆளுகின்ற கட்சியினுடைய நிறை குறைகள். நிறைவாக இருக்குன்னு அவங்க 2-3 திட்டங்கள் நல்லா செஞ்சுருக்காங்க, வாழ்த்துக்கள். ஆனால் அவர்கள் செய்ய தவறிய திட்டங்கள், செய்ய தவறிய கோரிக்கைகள், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது, அப்புறம் இந்த சொத்து வரி, மின்சார வரி, தண்ணி வரி, பத்திரப்பதிவு வரி, இப்படி பல்வேறு வரிகள் உயர்த்தியது, பொதுமக்கள் அதனால் பாதிக்கப்பட்டது. அப்புறம் நம்ம ஆட்சி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. இன்னும் 15 மாசம் இருக்கு. இதையெல்லாம் கன்சால்டேட் பண்ணி வரும்போது எதிர்கட்சிகள் அதனை மக்கள் முன் வைத்து அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க. ரைட். நம்ம வந்து மனுஷபுத்திரன் கேட்கிறேன். மனுஷபுத்திரன், அந்த ஒரு முதலமைச்சர் சொன்ன கணக்கில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு சொன்னார், அதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து அவர் சொன்னார், இளைஞர்களுடைய வாக்கு விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அவரும் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரும் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இந்த கணக்கும் அந்த கணக்கும் ஒத்து போதா, எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அது அவரே சொல்லிட்டாரு. அது எடப்பாடி சும்மா ரஃபாக சொன்னார்.
நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா போகிற போக்கில் சொன்னார் அப்படின்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் வந்து 2 வந்து 4ன்னு சொன்னால் அது கணக்கு, சரிங்களா? 2 6ன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இப்போ வந்து 20 தொகுதியில் போட்டியிட்டு 19.4 விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க. ஆனால் அதுவே 2024 34 தொகுதி, எவ்வளோ தொகுதி கூட, அப்போ வாங்கினது 20.4%. இவ்வளோ அதிக தொகுதியில் போட்டிட்டு வாங்கின வாக்குங்கிறது இவ்வளவுதாங்கிறப்போ இந்த 2019 கணக்குப்படியே வந்து அவங்க வாக்கு வாங்கியிருந்தாங்கன்னா கூட இல்லை, ஈக்குவலாக வாங்கியிருந்தா கூட 32% வாங்கியிருக்கணும். ஆமாம் இல்லையா? முதலமைச்சர் சொல்கிறது அதுதான். ஆமாம். ஆனால் 32%க்கு பதிலாக 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில். அப்படி பார்க்குறப்போ அதோடு இல்லாமல் தொகுதி வாரியாகவும் சொல்கிறேன், போட்டியிட்ட தொகுதிகள் வாரியாகவும். நான் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வாக்கு வாங்கின இடத்துல 2 லட்சம் வாக்கு தான் வாங்குறாங்க. அப்போது கிட்டத்தட்ட எல்லா விதத்திலும் கட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது தான் முதலமைச்சர் சொல்கிறார். அவங்க கட்சி வீழ்ச்சி அடையுது விடையிலங்கிறது அவங்க பிரச்சனை. ஆனால் நாங்கள் 1% கூட வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதனால தான் அவர் சொன்னார் குமாரசாமி கணக்கு அப்படிங்கிற உதாரணத்தை அவர் சொன்னார். அதை நம்ம விட்டுருவோம் வந்துட்டு. ஏன்னா கணக்கு தெரிந்தவர்கள் அதை போட்டு பார்த்து புரிந்து கொள்வார்கள். ரைட். தப்பு கணக்கு போடுகிறவர்கள் அதை நம்பிக்கொண்டிருப்பார்கள். இன்னொன்று இளைஞர்கள் பெண்கள் வாக்கு. பொதுவாக ஒரு சினிமா கவர்ச்சியை நம்பி அல்லது சினிமாவின் பின்னால் போகக்கூடிய ஒரு காலம் எப்போதும் முடிந்து விட்டது அரசியலில். அநேகமாக எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு ஓரளவு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஸ்டேட்டஸை வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் வாக்குகளை பெறக்கூடிய கட்சிகள் ஏதாவது ஒரு கொள்கை நாங்கள் ஏற்கிறோமோ எதிர்க்கிறோமோ மறுக்கிறோமோ அதை வைத்து கட்சி கட்டமைப்பை உருவாக்கித்தான் அவர்கள் தேர்தலில் கிளம்புகின்றிருக்கிறார்கள். அதாவது விஜய் அவர்கள் ஒரு அன்டெஸ்டட் இன்றைக்கி. ஆனால் அவரை நம்பிக்கொண்டு இளைஞர்கள் பெண்கள்லாம் அவங்க பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. ஒரு சினிமாவிலேருந்து ஒருத்தர், அவர் இதுவரைக்கும் அரசியல் களத்துக்கே வந்ததில்லை, எந்த அரசியல் போராட்டங்கள்லையும் அவர் ஈடுபட்டது கிடையாது, எந்த விதமான ஒரு மக்கள் கோரிக்கைக்காக ஒரு போராடினது கிடையாது, அவர் பின்னாடி எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு அரசியலை தங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இன்னொருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களால் தங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்குகிறவர்கள். தங்களால் அற்புதம் பண்ண முடியாது, யாராவது தனக்கு அற்புதம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற நிலைமையில் அவங்க பேசுகிறாங்க. சரி, இந்த வாதத்தை எடுத்துக்குவோம். இளைஞர்கள் பெண்கள். இப்போ பெண்கள் விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ விடியல் இல்லை நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணமாக ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை போல பின்பற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்குது. விடியல் பேருந்து திட்டம், மகளிருக்கு 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மகளிர் உரிமை தொகை, கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம். இப்படியாக பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஏராளமான கடனுதவி, இப்படியாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை ஒரு அரசு முன்னெடுக்குது. எல்லாத்தையும் விட இந்த காலை உணவு திட்டம், இந்த காலை உணவு திட்டத்தால் பயன்பெறுகிற குழந்தைகளினுடைய தாய்மார்கள் அவர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை புதுசாக வந்து யாருக்காவது ஓட்டு போடுவாங்களா? இது வந்து ஒரு லாஜிக் படி பார்ப்போம். அதேமாதிரி இளைஞர்கள் எடுத்துங்க. இன்றைக்கி ஒரு நான் முதல்வன் திட்டம், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம், மாதம் உங்களுக்கு 1000 ரூபா வந்து அரசு கொடுக்குது வந்து உதவித்தொகையாக. இது எல்லாமே அப்புறம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பல்வேறு திட்டங்கள், வளர்ச்சி நோக்கிலான விஷயங்கள். என்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள்ட்ட இருந்தோம் பெண்கள்கிட்ட இருந்தும் திமுக அரசு வந்து அந்நியப்படுத்த முடியும்? இது எல்லாமே நாங்கள் 2021 எலெக்ஷனை விட வந்துட்டு 2021 எலெக்ஷனை விட ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான பொசிஷனில் இன்றைக்கி திமுக இருக்குது. அன்றைக்கி நாங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக நின்று தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்தித்தோம். ஏன் அட்வான்டேஜான பொசிஷனில் இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். பொதுவாக வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. ஒரு 2.5 வருஷத்தில் 3 வருஷத்தில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக பின்னடைவை சந்திக்குன்னு சொன்னாங்க. 40க்கு 40 ஸ்வீப் பண்ணோம். அதாவது 3 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஸ்வீப் பண்ணுது. எப்படி சாத்தியப்படுது? இன்னொரு மிக முக்கியமான விஷயங்கள் நல்லா பாருங்கள். 2024 கூட்டணிகள், நாங்கள் ஒரு பெரிய கூட்டணியாக வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. இதே தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னாங்க. சரி, நாங்கள் ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்ட்டு. ஒன்று சார், இன்றைக்கி முதலமைச்சருடைய ஒரு அற்புதமான பேச்சு, அந்த உரை வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய பிரகடனம். அதில் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1957 2024 வரைக்கும்
நாங்கள் சந்திக்காத எதிரிகளே கிடையாது. ஆனால் எங்கள் எதிரிகள் மாறிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் அங்கேயே இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய பேச்சினுடைய மிகப்பெரிய ஹைலைட் தான். எவ்வளோ பெரிய தலைவர்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அவர்கள் சார்ந்திருந்த இயக்கங்கள் அவங்க எல்லாமே காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய திமுகவை அழித்தே தீர வேண்டும் என்று கிளம்பியவர்கள் அவருடைய இயக்கங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றன. ஆனால் இந்த இயக்கம் இதை வந்து இன்னொன்னே சொல்கிறார் அவர், நாங்கள் வந்து கண்ணு கட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரிகளே கிடையாதுன்னு சொல்கிற இருமாப்பு எங்களுக்கு கிடையாது. அதற்கு பதிலாக எந்த எதிரிகள் வந்தாலும் அதை வெல்வதற்கான கலைஞரின் படை எங்களிடம் இருக்கிறது. அந்த தைரியத்தில் சொல்கிற 200 ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த அதில் அகம்பாவம் கிடையாது, எதிரிகளை குறைத்து மதிப்பிடுறங்கிறது கிடையாது, வரலாற்று சொல்கிறார். நாங்கள் இருக்கிற 75 வருஷமாக எந்த மாநில கட்சி, அவர் உரையில் கேட்குறார், எந்த மாநில கட்சி 75 வருஷமாக தொடர்ச்சியாக அப்படி செயல்பட்டு இருக்கு? ரைட். ஏன்னா அப்படி பார்க்குறப்போ ஒரே ஒரு வார்த்தை, அப்படி பார்க்குறப்போ இந்த இயக்கத்தினுடைய வலிமை என்பது அது கட்சி அமைப்பு, கடந்த கால சாதனைகள், நிகழ்காலத்தில் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய மகத்தான மக்கள் தொண்டு எல்லாவற்றையும் சேர்ந்து, இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் கடந்த காலத்தில் பெற்ற வெற்றிகளை விட மகத்தான வெற்றியை 2024 பெறுவோம் என்பதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ராம் கிட்ட கேட்போம். ராம்கி, இப்போ வந்து முதலமைச்சரும் 200 வெல்வோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் எடப்பாடியும் அதே 200 அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் பேசும்போது அதிமுக ஆட்சி அமைத்தே தீரும் 2026 அப்படின்றாரு. உங்க பார்வை என்னதுல? இன்றைக்கி செயற்குழு தீர்மானங்கள் மொத்தம் 12 தீர்மானங்களில் ஒரு 6-7 தீர்மானங்கள் வந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள். ஸோ அதிலிருந்தே வந்து பாஜக எதிர்ப்பு என்கிறதில் ரொம்ப உறுதியாக திமுக அரசு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. திமுகங்கிற கட்சி வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல போகிறது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன். அதை வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பாஜக சம்மந்தமான எது வந்தாலும் ஒரு ஸ்கொயர் கட் ஆகிற மாதிரி ரொம்ப எளிதாக விளையாட முடியும் அவங்களால. அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது, அதுக்கான தொடர்ந்து அதுக்கான வெற்றிகளும் கிடைச்சிருக்கு. ஆனால் அதே போல் அதிமுக எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சிக்கல். ஏன்னா நீங்கள் வந்து டங்ஸ்டன் விவாதத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களில் இப்போ நீங்கள் குறிப்பாக 2 விஷயம் எடுத்துக்கலாம். இல்லை சார், அதே தானே முதலமைச்சர் அந்த விஷயத்தையும் கேட்டிருக்காரு. இல்லை, இன்னைக்கு வந்து மோடியை எதிர்க்கக்கூடிய, வெளிப்படையாக எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அப்படிங்கிறது எடப்பாடிக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு. இல்லை, அதுதான் அங்கே தான் ஒரு சிக்கல் வரும். என்னென்னா நீங்கள் இது வேங்கை வயல்லேருந்து டங்ஸ்டன்லேருந்து இந்த விஷயங்களை வந்து இதில் வந்து பாஜக ஸ்கோர் பண்ண முடியாது, பாஜகவை நோக்கி நீங்கள் பால் திருப்பவும் முடியாது. இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஸ்கோர் பண்ணுற இடத்துல எடப்பாடி இருக்கிறார். இப்போ எடப்பாடிக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். வேங்கை வயலை வந்து நீங்கள் எப்படி பாஜகவோட சம்மந்தப்படுத்துவீங்க, இல்லை டங்ஸ்டன் எப்படி நீங்கள் பாஜக கொண்டு போவீங்க? ஏன்னா டங்ஸ்டன் விஷயத்தில் வந்து எடப்பாடி எழுப்புறது கேள்வி ரொம்ப முக்கியமான. நாடாளுமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு ஆதரவு அளிச்சதா இல்லையா அதிமுக? அதை மட்டும் சொல்லுங்க. என்னத்துக்கு ஆதரவு அளித்தாங்க? டங்ஸ்டன் அந்த திட்டத்துக்கு, சுரங்கத்தை கொண்டு வர திட்டத்துக்கு அதிமுக ஆதரவாக வாக்களித்ததா இல்லையா? டங்ஸ்டனுக்கு ஆதரவாக வாக்களித்ததா அப்படிங்கிறது வந்து அவர் ஸ்ரீதர் சொல்லுவார். ஆதரவாக வாக்களித்தது ஆதாரங்களும் வைக்கப்பட்டிருங்க, பேப்பர் படிங்க. இல்ல, அதிமுக அந்த ஆதரிச்ச எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு எதிராக திருப்புவாரா? ஏதாவது லாஜிக் இருக்கா? இல்ல, டங்ஸ்டன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்ததா எனக்கு நினைவில்லை. அதை வந்து அதிமுக சொல்லிட்டோம். அவங்க கொண்டு வந்தது கனிம திருத்த சட்டம் தான். அந்த திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரித்தது என்பது உண்மை என்றால் அது சரியான விஷயத்தை தான் செய்திருக்கிறார்கள். ஏன்னா கனிம திருத்த சட்டத்தை சுரங்கங்களை ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க பேசுங்க. நான் முரண்படல, நான் முரண்படவே இல்லை. கனிம திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரித்தது உண்மை என்றால் அவங்க சரியான செயலை தான் செய்திருக்கார்கள். ஏன்னா கனிம வள திருத்த சட்டம் காலத்தின் தேவை அப்படின்னு சொல்றேன். இல்ல, அது காலத்தின் தேவை. சான்று வேணும்னா ஷோ முடிஞ்சோட போட்டு கட்ட சொல்றேன். இல்ல, நீங்க தான் முன்னுக்கு பின்னுப்புறனா சொல்றீங்க. இது கனிம திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரித்தால் அவங்க சரியான செயல் செய்திருக்கிறதா அர்த்தம். இல்ல ராம்கி, இத வந்து பேசியாச்சு, இத பலமுறை பேசியாச்சு, வாங்க விஷயத்துக்கு வாங்க. சரி, ஓகே, சரி, நம்ம இந்த அரசியல் கணக்கே வரலாம். இப்ப நம்ம வந்து நீங்க வந்து இந்த சதவீத கணக்குகள்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க ஆதவ் அர்ஜுனா எபிசோட் வரைக்கும் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு 25% வாக்குகள் இருக்கு, அதிமுக 20% வாக்குகள். இதுதான் வந்து அவங்களுடைய அடிப்படை ஆதார வங்கி. இதுக்கு மேலே வருகிற வாக்குகள் எல்லாமே எப்படின்னா கூட்டணி கட்சிகளை கொண்டு வருகிற வாக்கு, அவங்க ஓட்டு ஆன்சர் வாக்கு, அந்த அரசியல் சூழல், ஆட்சிக்கு எதிரான மனோபாவம், அந்த கடைசி நேரத்தில்
முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு 20% வாக்குகள் திமுகவுக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு கூட்டணின்னு சொன்னா அவங்க நிறைய வாக்காளர்கள் வருவாங்க. ஸோ அந்த கணக்கு தான் மாறுபடும். அடிப்படையில் ஒரு 5% தான் லீடிங்கில் திமுக இருக்குது. இதுதான் கள நிலவரம். நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகளை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் நீங்கள் பேசுறது ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் இன்னைக்கு பேசும்போது கூட அதிமுக தவிர்த்த எதிர்க்கட்சிகளை ரொம்ப அரைவேக்காடு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போக முடியாது. இந்த பக்கத்துல இருக்க அரசியல் கட்சிகள் கூட இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராம்கி, ஒரு கிளாரிபிகேஷன். இன்னைக்கு முதலமைச்சர் வந்து இந்த வெற்றியை எங்க கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து பெறுவோம்னு அவருடைய உரையில தெளிவா சொல்றாரு. கூட்டணி கட்சிகளை எங்க கணக்கில் எடுத்துக்கல, இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு தான் உரையில திட்ட தெளிவா சொல்றாரு. இல்ல, நான் சொல்றது நீங்க வந்து அதிமுக தவிர்த்த மற்ற எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் அரைவேக்காடு அரசியல் அப்படின்னு சொல்றது ரொம்ப கடுமையான விமர்சனம். ஏன்னா நீங்க அதிமுக தவிர்த்த மற்ற எதிர்க்கட்சிகள் கூட உங்க கூட்டணியில வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அந்த கட்சிகள் அதிமுக தவிர்த்த மற்ற கட்சிகள் நீங்க சொல்ற அது விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், பாமக ஆகட்டும், பாஜக ஆகட்டும் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்க அரைவேக்காடு அரசியல் சொல்லி தடுக்க முடியாது. அவங்களுடைய கணக்குகளும் ரொம்ப முக்கியம். அது வந்து களத்தில் வேறு விதமான முடிவுகளை தரும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் உங்கள் திமுக கூட்டணியே எடுத்துக்கலாம். திமுக வந்து 2019 இதே திமுக கூட்டணி இன்டாக்டாக தமிழ்நாட்டில் நீண்ட காலம் இன்டாக்டாக இருக்கிற ஒரே கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான். 2019 அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் 53%. 2019 53, 2024 47%. அப்போ ஒரு 6% வாக்கு குறையுது இருக்குல்ல. ஒரே கூட்டணி தான். அப்போ 6% வாக்குகள் குறைந்தது என்னங்கிறத அதை தான் திமுக பேச வேண்டும். அதிமுக 2019 பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க. பாஜக கூட்டணியில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வாக்குகள் குறையும். அவங்க இப்போ 2024 இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 23% கிடைச்சதுல ஆச்சரியமே இல்லை. அவங்களுக்கு ஒரு 8% வாக்குகள் குறைந்து விட்டது. அதுக்கு ஒன்றும் தெரியல. அதையெல்லாம் மீறி தான் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 8% வாக்கு குறைந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய தனித்தன்மை சதவீதம் குறைஞ்சதை பத்திலாம் யாரும் கேட்கல. ஆனா எங்களோட வாக்கு சதவீதம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பொய்யா ஒரு கணக்கை சொன்னார்ல, அதை தான் இன்னைக்கு முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இல்ல, அந்த கணக்குகளே நான் போவேன்னு சொல்றேன். நான் நீங்க அந்த கணக்குகளே போன அந்த கணக்கு போக வேண்டாம். இல்ல, அந்த கணக்குல அடிக்கப்படும். இல்ல ராம்கி, ஏன் போக வேண்டாம்? இல்ல எடப்பாடி ஒரு கணக்கு சொல்றாரு, அந்த கணக்குக்கு இவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு முதலமைச்சர். நீங்க கணக்குக்குள்ளேயே போக வேண்டாம்ன்றீங்க. ஏன் போக வேண்டாம்? ஸ்ரீதர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க ஏன் குறுக்கிடவே இல்ல? ஸ்ரீதர் என்ன சொன்னாரு, நீங்க புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்கன்னாரு. விஜய் பத்தி சொன்னாங்க, சீமான் பத்தி சொன்னாங்க, பாமக வெளில இருக்கு, பாஜக அவங்களா இருக்குது. இவர்களால் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இவர்கள் கூட்டணியில் வந்தாலோ இல்ல இவர்கள் கூட்டணி மாறினாலோ கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதுல நீங்க மாறதான் செய்யும், வாக்குகள் வித்தியாசம் மாறதான் செய்யும். அதிமுக வாக்குகள் எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதிமுக வாக்குகள் இதுதான் எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும்? நான் எனக்கு இந்த கணக்குகள் இன்றைக்கு உறுதியாக இருக்கும், எடுபடுமா? நீங்க அடுத்த 15 மாதங்கள்ல ஏதாவது மாற்றம் வருமா? இந்த வாக்குகளை வைத்து நீங்க உங்களோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும். இதை அதிமுகவே செய்யாது. அதிமுகவே கூட்டணி நோக்கி போயிட்டு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக வாக்குகள் குறைந்து விட்டது. அவங்களே வந்து சுமன் கவி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் குறுக்கிடுறாரு. சுமன் கவி குறுக்கிடுறாரு உங்ககிட்ட. இல்ல, இளைஞர்கள் வாக்குகள், ரசிகர்கள் வாக்குகள், நடிகர்கள் இருக்கிற இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? நடிகர்களை நம்பி அந்த ரசிகர்கள் போடுகிற வாக்குங்கிறது எந்த கட்சியோட வாக்கு? காலங்காலமா அது எம்ஜிஆர் கட்சிக்கு, அது ஜெயலலிதாவுக்கு வந்து சேர்ந்தது. அந்த ஸ்பெசிபிக்கான அந்த முகம் வந்து இப்ப இல்ல. அப்படி பிரிஞ்சு போறதா இருந்தா கூட அதிமுக வாக்கு தான் போகும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், சார் சொல்லும் போது கூட சொன்னாங்க, இவங்க முதல்ல அதிமுகவை நம்பி எதிர்கொள்ளணும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்திருக்கிறாரு, எது அதாவது முடிச்சுட்டு ராம்கி முடிச்சுட்டு நீங்க பேசலாம். ராம்கி, விஜய் வந்து திமுகவோட இளைஞர்கள் வாக்குகள்ல பாதிப்பை ஏற்படுத்துவாரா மாட்டாரா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி விடை தெரிந்தால் நீங்க வாய்ப்பு இல்ல, மாட்டாரு அப்படின்ட்டாங்க. சரி, ரைட். நான் பொன்ராஜோட பார்வையும் கேட்டு வந்துடுறேன். பொன்ராஜ், முதலமைச்சர் சொன்ன கணக்கை பார்த்துருப்பீங்க. ஒரு பொய் கணக்கு போட்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட 200 வெல்வோம் 200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரையும் அவங்க நிர்வாகிகள் முன்னாடி முதலமைச்சர் வந்து சூளுரைச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், இல்லைன்னா எவ்வளோ சவாலாக இருக்கும்? முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கணக்கு வந்து உண்மையான கணக்கு. அது வந்து அவர் கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருந்தது, 2019 எப்படி இருந்தது, 2024 அது எப்படி இருந்தது, 20 தொகுதியில் 19.4% வாங்கினதுக்கும் 34 தொகுதியில் 20.4% வாங்கினதுக்கும் கணக்கே வந்து டேலி ஆகலை. கிட்டத்தட்ட 12% வாக்கு குறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக
ஒன்று கிரவுண்ட் ரியாலிட்டியை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கரெக்டாக சொல்லியிருக்காரு திரு முதலமைச்சர் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களது கணக்குப்படி பார்த்தா அவர் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்கார் போல தெரியுது. அதாவது கன்விக்ஷனுக்கும் கன்ஃபியூஷனுக்கும் இடையில் அவர் வந்து தன் வாழ்க்கை பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து வெற்றி விடுவோம், அதாவது திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி, திமுகவினுடைய ஃபெயிலியர்ஸ், திமுக ஆட்சிக்கு ஏற்படக்கூடிய கெட்டபெயர்கள், இதெல்லாம் வச்சு நம்ம வெற்றி விடுவோம் என்ற ஒரு தப்பு கணக்கை அவர் தன் தொண்டர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டணியை அமைத்து விடுவேன், ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி விடுவேன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். 2024 ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவேன் என்று சொல்லி அதில் தோல்வியுற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே தேமுதிக மட்டும்தான் அவரோடு இணைந்தது, எஸ்டிபிஐ இணைந்தது. இரண்டும் சேர்ந்து, இந்த 3 பேரும் சேர்ந்து 23% வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 24% வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அந்த இழப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அவர் வந்து அதாவது இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாரா அப்படின்னா தெரியல. இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தது மாதிரி தெரியல. ஏற்கனவே வந்து நார்மலாகவே தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் சரிசமமாகவோ இல்லை கொஞ்சம் கூடவோ குறைவோ கிடைக்கும். இப்பொழுது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிஜேபிக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற முடிவால் 4.5 ஆண்டு காலம் பிஜேபியின் அடிமையாட்சி நடத்தியதன் காரணமாக அவர் வந்து ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்குகளையும் அவர் இழந்திருக்கிறார். அதேபோல் தலித் வாக்குகளையும் எஸ்சி எஸ்டி வாக்குகளையும் அவர் இழந்திருக்கிறார். 10.5% எடுக்கப்பட்ட தவறான முடிவின் காரணமாக அவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த வாக்குகள் எங்க போகுது அதை சொல்லுங்க. நீங்க திமுக மாதிரி ஏன் சொல்றீங்க? நீங்க அரசியல் விமர்சகர் தான், நீங்க சொல்லுங்க அந்த வாக்குகள் எங்க போகுது? பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் அந்த வாக்குகள் முடிக்கட்டும். சரி, நீங்க சொல்ற சிறுபான்மை வாக்குகளும் நிச்சயமாக எங்க போகுது அதை சொல்லுங்க. அப்பதாங்க பேச ஆரம்பிச்சிருக்கேன். அவர் இழந்திருக்காரு இல்லையா, அந்த வாக்குகள் எங்க போகுதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வாக்குகள் வந்து பிஜேபிக்கு மடைமாற்றப்பட்டிருக்கிறது, நாம் தமிழருக்கு மாறி இருக்கு, திமுகவுக்கும் அது மாறி இருக்கிறது. எனவே வந்து இந்த வாக்குகள் எல்லாம் மாறினதன் விளைவாகத்தான் ஏடிஎம்கே இழந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 24% வாக்குகள், பெரும்பாலான வாக்குகள் வந்து பிஜேபிக்கும், பெரும்பாலான வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கும், திராவிட சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட அதிமுக வாக்குகள் வந்து திமுகவுக்கும் போயிருக்கிறது. இல்லைன்னா அது எப்படி மாறும்? அதை இழந்திருக்காருல்ல அவர். ஸோ அந்த 116 மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியில் இருக்கக்கூடிய விளிம்புநிலை ஜாதியை சார்ந்த மக்களுமே வந்து இவரிடமிருந்து விலகி சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவும் டிடிவி தினகரனையும் நீக்கப்பட்டவர்கள் தான் என்று இவர் சொன்னதின் காரணமாக தென் மாவட்டங்கள்லையும் இவர் அந்த வாக்குகள் கணிசமாக வந்து பிஜேபிக்கு போயிருக்கிறது. அந்த முக்குளத்தோர் வாக்குகள் பிஜேபிக்கு சென்றிருக்கிறது. எனவே வந்து இவர் இழந்ததை வந்து இவர் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணாமல் நாங்கள் 1% கூட வாங்கியிருக்கோம் என்ற ஒரு தவறான கணக்கை சொல்லி இவரோடு இருக்கக்கூடிய அமைச்சர்களை இவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இவரோடு இருக்கக்கூடிய தொண்டர்களை இழந்திருந்தாலுமே இப்ப இன்னொரு பக்கம் இளைஞர்கள் வாக்குகள் எல்லாமே விஜய் பக்கம் போயிடும், அதனால பேலன்ஸ் பண்ணிடுவோம், நாங்க திரும்ப 2026 ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் ஒரு கணக்கு சொன்னாரு. அந்த கணக்கை எப்படி எடுத்துக்கிறது? அதாவதுங்க, ஒரு கட்சி உருவாகிறது என்று சொன்னால் அந்த எல்லா கட்சியிலிருந்து சில வாக்குகள் செல்லத்தான் செல்லும். அது எல்லா கட்சியிலையும் அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரசிகர்கள் குறிப்பாக சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர் பின்னால் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எல்லா கட்சிகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும், திமுக உட்பட மற்ற கட்சிகளுக்கு. ஆனால் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று தான் நினைக்கிறேன். கொள்கை பிடிப்போடு ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு போக மாட்டார்கள். அவரது ரசிகர்களாக இருப்பவர்கள் அங்கே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒன்று என்னென்னா நினச்சிக்கணும், அது அந்த புது ஃபோர்ஸ் இது வந்து அன்டெஸ்டட். 2 ஃபோர்ஸ் வந்து அன்டெஸ்டட் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில். ஒன்று வந்து விஜய் அன்டெஸ்டட் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து அண்ணாமலை அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். அப்போ 2 ஃபோர்ஸுமே வந்து அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். அண்ணாமலை தனியாக நின்று அவரது ஆளுமையை நிரூபித்து பிஜேபி இத்தனை சதவீதம் வாங்கியிருக்குது என்று இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை.
அண்ணாமலை வந்து ஒரு என்டிஏ கூட்டணி என்ற கூட்டணியை சேர்த்து கொண்டு 11.5% வாங்கியிருக்கிறார் என்று சொல்வது அன்ட்ரஸ்டட். இது தனியாக இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதில் வந்து அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணி விஜயும் கண்டெஸ்ட் பண்ணி அவர்கள் 2 பேருக்கும் என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை ப்ரூவ் பண்ணால் ஒரு வேளை வந்து அந்த வாய்ப்பு தமிழக மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை தெரிய வந்தாலும் வரலாம். அது வந்து ஒரு 2026 அது ரெஃப்ளெக்ட் ஆனாலும் ஆகலாம். அது வந்து இவங்க செய்வாங்களா, அதுக்கு அருவே தைரியம் இவங்க 2 பேருக்கு இருக்கா அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. இவங்க 2 பேருமே அதை வந்து வாபஸ் வாங்கிட்டு கூட்டணி கட்சிகள் பின்னால் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னா தேர்தலை புறக்கணித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இவர்கள் டெஸ்டட் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி இவர்கள் நின்று இவர்களை ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த 2 பேரும் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேவையை பொறுத்து தான் இவர்கள் எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறார்கள் என்பதை பொறுத்து தான் இவர்களது பலம் என்ன பலவீனம் என்ன என்பதுன்னு தெரிய வரும். எனவே வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுகவிடம் 20% வாக்குகள் இருக்கிறது. இந்த 20% வாக்குகளை அதிமுகவிடம் இருந்து 10% வாக்குகளை பிரித்து குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து பிஜேபிக்கும், குறிப்பிட்ட சதவீதம் நாம் தமிழருக்கும், குறிப்பிட்ட சதவீதம் விஜய்க்கும் கொண்டு போவதற்கான கிரவுண்ட் லெவல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியரை தெரியாமல் தான் எடப்பாடி வந்து நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் கூட்டணி அமைப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் வந்து 2ஆம் இடத்தை தக்க வைத்தால் அது ஒரு பெரிய விஷயம். ஆனா தக்க வைக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கையும் ஒரு மேல இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவையும் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு, மோடியும் அமித்ஷாவையும் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமியால் பயப்படும் பொழுது மோடி கூட ஓட்டு போட்டுடலாம். ஆனால் மோடிக்கு எடுபடியாக இருக்கக்கூடிய அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள்? அப்போ அந்த நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்கோரை வந்து டவுன் ஆகிறாரு. அப்போ இந்த லெவலில் வந்து அதிமுக வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி 2ஆம் இடத்திற்கு இவர்கள் போட்டியிட முடியும்? ரைட் ஸ்ரீதர் சார், அதிமுகவை பற்றிய சில விஷயங்களை சொன்னார் பொன்ராஜ். அதில் அவர் சொன்ன மிக முக்கியமான கணக்கு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பர்சன்டேஜ்லேருந்து இன்னும் குறையும், அந்த வாக்குகள் வந்து விஜய்க்கும் அண்ணாமலை பக்கமும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை? நாங்கள்லாம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் களப்பணி ஆற்றினவங்க, எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நாங்கள் பூஸ்டப் பண்ணல, வார்த்தை ஜாலத்தால் வந்து நாங்கள் சொல்லலை. இந்த அரித்மேட்டிக் கால்குலேஷன்லாம் அங்கே எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகாது. சரி, சட்டமன்ற தேர்தலில் ஒன்று ஃப்ராங்காக சொல்கிறேன், அங்கே வந்து நடுநிலை வாக்காளர் இருக்கும், எந்த கட்சிக்குமே சேராத ஒரு குரூப் இருக்குது வாக்காளர்கள், அவர்கள் தான் அது வந்து ஒரு 15% இருக்குது ரஃப் எக்ஸ்மேட்டு. சரி, கரெக்டாக இப்போ துல்லியமாக சொல்ல முடியாது, இது முன்ன பின்ன இருக்கலாம். அவர்கள் தான் ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷனில் போன வாரம் அந்த எலெக்ஷனில் இப்படி இருந்தது, இப்போ ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. நியூஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுதான் சிட்டியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இன்ஃபர் பண்ணுறது. பட் களத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே என்ன பல்ஸ் இருக்குங்கிறது இப்போமே சொல்லலாம். நீங்கள் இப்போமே ஓரளவுக்கு எது லீடிங் இருக்குன்னு இப்போமே சொல்லலாம். ஒவ்வொரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அப்போ ஒவ்வொரு பூத்தை வச்சு தான் நம்ம எலெக்ஷனில் அங்கெல்லாம் கிராமங்கள்லாம் நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணுகின்ற பொழுது இந்த நடுநிலையாளர்கள் வாக்குகள் வந்து அந்த எலெக்ஷன் நேரத்தில், அந்த எலெக்ஷன் ஃபீவர்னு சொல்கிறாங்கல்ல, இந்த எலெக்ஷன் சூடு பிடிக்கிற நேரத்தில் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, அதாவது அனலைஸ் பண்ணுவாங்க எந்த கட்சி நல்லது. இதில் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இதில் யாருக்கு நம்ம ஆட்சிக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், நம்ம ஓட்டை கொண்டு போய் போடலாம். ஆனால் அவங்க வந்து எந்த பார்ட்டியும் சேராதவங்க, திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஓட்டு தான் டிசைட் பண்ணும் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்கு. இல்லை இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த நடுநிலையாளர்கள் வந்து யார் பக்கம் இருக்காங்க? இந்த நடுநிலையாளர்கள் இந்த தேதியில் இனியும் போக 15 மாதம் இருக்குது. இன்றைய தேதியில் இந்த நடுநிலையாளர்கள் டிஎம்கேக்கு இல்லை. சரி, இதுதான் ஃபேக்ட். யாருக்கு இருக்காங்க? நான் யாருக்கு சாய்ஸ் கேட்கல, யாருக்கு இருக்காங்க நான் அர்த்தம் சொல்றேன். அடுத்த சாய்ஸ் அப்படிங்கிற போது தான் அதிமுக தான் அடுத்த சாய்ஸ். இதுதான் கள நிலவரம். நடுநிலையாளர் வாக்கு அதிமுக பக்கம் தான் இப்ப இந்த சூழல்ல இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ரெண்டு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு, மத்ததெல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிகள். டிஎம்கே நான் கூட விஜய்க்கு சொல்லுவீங்களோன்னு நினைச்சிட்டேன். இல்ல டிஎம்கே ஓட்டு. சரி, அச்சா அப்படி இருக்கின்ற பொழுது விஜய் வந்து நீங்க தள்ளி விட முடியாது. அது நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இருக்கும்ல விஜயுடைய ஃபோர்ஸ் இந்த 2026 தேர்தலில் என்ன இம்பாக்ட் ஆக போகுதுங்கிறது இந்த இதே மேடையில் நம்ம பேசத்தானே போகிறோம். சரி,
ஏன்னா உங்களுக்கு அது கணிக்க தெரியல, அது என்ன சார், இதை குறிக்கணுமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ரொம்ப நேரமா முடிச்சிடுறேன். ஓகே. ஆகையினால இந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. அது முதலமைச்சருக்கும் தெரியும், அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் தெரியும். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதையெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணி இதையெல்லாம் பண்ணி அதிமுக ஆட்சிக்கு வரும். ஒன்று சொல்கிறேன். இல்லை என்றால் இதில் நம்ம ஒரு பொன்ராஜ் அவர்கள் சொல்கிற மாதிரியே மற்றவங்க சொல்கிற மாதிரி அங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இருந்ததுன்னா அதிமுகலையும் சரி மற்ற கட்சியிலும் சரி உள்கட்சி பிரச்சனைகள் வெடிச்சிடும். சரி, உள்கட்சி பிரச்சனைகள் வந்துடும், கட்சிகள் அங்கங்கே கலகலத்து போகும். அந்த மாதிரி ஒன்றும் கலகலத்து போல அதிமுக கிராஸ் ரூட் லெவல்லேருந்து டாப் வரைக்கும் இன்டாக்டாக இருக்குது. அவங்க வந்து மார்ச் டுவர்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் 2026 எலெக்ஷனில். அதனால் இது பூஸ்டிங்கிலையோ இது விவாதத்துக்காக நான் சொல்கிறது இல்லை. அதனால் 2024 ஏன் தோத்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இதை நான் மேடையில் சொல்ல முடியாது. என்ன சார் அப்படி? இல்லை சொல்லக்கூடாது. நாகரிகம் இல்லை. டிஎம்கே இவர் சிரிக்கிறாரு, அரசியல் தெரியாது, அதனால சொல்றேன். இல்ல சார், எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல. பாத்துட்டு இருக்கவங்களுக்கு டாக்டர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றேன். இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டு அரசியல்ல பணம் யார் செலவிக்கிறா அவங்களுக்கு தான் சார் ஓட்டு. அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து தெரியல. சசிகலாவும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் கூட இல்லாதது ஒரு காரணமா? எஸ் இல்ல அவங்களுக்கும் சில ஓட்டு இருக்கு. நான் அதை ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. நான் சொல்ல தோல்விக்கான காரணங்கள் அதுவா? பொன்ராஜ் சார் சொல்ல ஒரு அந்த ஃபேக்ட் நான் எடுத்துக்கிறேன். இல்ல திமுக கொண்டு வந்த திட்டங்களா என்ன? அதிமுக தோத்ததுக்கு என்ன சார் நீங்க ஒண்ணு கண்ணை மூடிட்டு பேசுனீங்க, பூனா கண்ணை மூடிட்டு பேசல சார், கண்ணை திறந்துட்டு தான் கேக்குறேன். என்ன நீங்க போய் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போய் கேளுங்க. சரி, நீங்கள் செக்ரட்டேரியட்டில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டு போங்க, எத்தனை ஸ்டாஃப் வேகன்சி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போய் பாருங்க. சரி, அப்புறம் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு போங்க. எனி டிபார்ட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் போங்க. நீங்கள் திருப்தின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இன்னையிலிருந்து விவாதம் இடத்துக்கு நான் வரதில்லை, எழுதி வச்சுக்கோங்க. சரி, சும்மா அப்படி இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சுட்டு செய்யுங்க. நீங்கள் சொல்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 3 திட்டங்களை கொடுத்துருக்காங்க, அதில் மக்கள் மத்தியில் வரவேற்புக்கு நான் இல்லைன்னு சொல்ல எல்லா விவாத முறையிலும் நான் சொல்கிறேன். அந்த 3 திட்டங்கள் எஸ் நான் அட்மிட் பண்ணுறேன், அது மக்கள்கிட்ட இருக்குது. அந்த ஓட்டை உடைக்கிறதுக்கு விஜய் கட்சி உடைச்சுடாத. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கவங்க அவங்களுக்கு முதலமைச்சருக்கு தெரியும், அதெல்லாம் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கும். பூசி மழுவ கூடாது, ஃபேக்ட் சொல்லணும். நீங்க நினைச்சு பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நீங்க பேச்ச ரைட். நேயர்கள் முன்னாடி இன்றைய விவாதம் தொடர்பாக ஒரு கேள்வி வச்சிருந்தோம், என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேட்ட கேள்வி அப்படிங்கிறது 2026 எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் மொத்தமாக வந்தாலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வரலாற்று வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, தன்னம்பிக்கையோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி 58% பேரும், எதிரணி மீதான மதிப்பீடு அப்படின்னு சொல்லி 8% பேரும், தொண்டர்களை உற்சாகப்படுத்த அப்படின்னு சொல்லி 15% பேரும், பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 19% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இது தன்னம்பிக்கையோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி தான் 58% பேர் குறிப்பிடுறாங்க. சுமன் கவி, நான் உங்கள்கிட்ட கேட்குறது, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மேலே அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு 15% வாக்காளர்கள் நடுநிலையாளர்கள், அவங்களுடைய வாக்கு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும், அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி சார் ஒரு புது கணக்கை சொன்னார். இல்லை, அதிருப்தி அப்படிங்கிறது வந்து ஆன்டி இன்கம்பன்சி. இது வந்து ப்ரோ இன்கம்பன்சியில் இந்த அரசு இயங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு திருப்திகரமான ஒரு பாசிட்டிவான வைப் இங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து மகளிர் சார்ந்த முக்கியமான திட்டங்கள். நீங்கள் வந்து இலவச பேருந்து, எத்தனையோ ஏழை எளிய பெண்கள் அதுக்குன்னே மாதம் 1000-1500 ரூபா செலவு பண்ணிவிட்டு மீன் வியாபாரம் பூ வியாபாரம் பார்க்குறவங்கெல்லாம் பல பேர், ஐடி கம்பெனிக்கு போகிறவங்க கூட பல பெண்களுக்கு 1000-1500 ரூபா மிச்சப்படுது. இப்போ பெண்களினுடைய மனதில் அது மட்டும் இல்லாமல் தலைவிகளுக்கு 1000 ரூபாய், இதெல்லாம் பெரிய திட்டம் சார். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, இவ்வளோ அது தோழி விடுதிகள் அமைத்தது, மாணவர்களுக்கு 1000 ரூபா ஊக்கத்தொகை, இப்படி பல திட்டங்கள், காலை உணவு திட்டம், நினைச்சு பார்க்க முடியாத பல திட்டங்கள் மூலமாக இந்த அரசு மிகப்பெரிய அதாவது ஒரு பெரிய வைபிள், அதாவது ஒரு நம்பிக்கையில் இருக்குது. இன்னொன்று இவங்க சொல்கிறது ஒரு விஷயம், விஜய் வர்றாரு. நான் என்ன சொல்கிறேன், இதிலேயே நீங்கள் தோல்வியை ஒற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வெற்றி எப்படி கிரகிக்கணும்? இல்லை அது மட்டும் இல்லை. அவர் சொன்னது என்னன்னா 200 தொகுதிகள்னு சொல்றாரு. அப்போ 34 தொகுதிகள் தோத்துருவீங்கன்னு சொல்றீங்களான்னு கேட்குறாரு.
அப்போ 34 தொகுதிகளில் தான் நீங்க ஜெயிப்பீங்கிறதையே நீங்க வந்து எவ்வளவு அப்போ இல்ல. முன்கூட்டியே ப்ரீஜுடிஸ். இதுதான் சார் முக்கியமானது. என்னன்னா ஒரு எம்எல்ஏவா இருந்தேன்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ சொல்லலைங்க அவர் எம்எல்ஏ தான் இல்ல, இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, அது- அதிமுகவுல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரு. இல்ல அதுல என்ன விஷயம்னா இவருக்கே இவ்வளவு தன்னம்பிக்கை இல்லாம இருந்தா விஜயை நம்பி நாங்க விஜய் வந்து 26 ஜெயிப்போம்னு சொல்லுவோமா சார்? இல்ல, சொல்லுவோமா நாங்க? அந்த தன்னம்பிக்கையோட சொல்றோம். அந்த 1% ஏமாற்று நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. இந்த 1% ஏமாற்று வளர்ச்சியை நம்புறதுக்கு இவரே தயார் இல்ல அப்படிங்கறது தான் இவருடைய பேச்சிலே தெரியுது. விஜய் வர்றாரு, அப்போ தன் கட்சி மேல தனக்கே நம்பிக்கை இல்லாத நிலை ஒரு எம்எல்ஏவுக்கே இருக்குன்னா ஒரு தொண்டருக்கு என்ன நிலைமை, மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இன்னொன்னுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இவரு பாதம் தாங்கி பழனிசாமின்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு அது மட்டும் இல்லை சொல்றேன், முதல்வர் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட். இவங்க சொல்றாங்க டங்ஸ்டனுக்கு வந்து டங்ஸ்டன் விவகாரத்தில் ரொம்ப கேவலமாக இவங்க நடந்துக்கிட்டாங்க. அதிமுக நடந்து கொண்டது மிக மிக மோசமானது. அதை விட கூடுதலாக நான் என்ன சொல்றேன், ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அம்பேத்கருக்கு அவமரியாதை நடந்திருக்குங்க. அமித்ஷாவுக்கு எதிராக எல்லாரும் போர்க்கொடி தூக்கிட்டு அவ்வளோ போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. உங்களால் அதில் கலந்துக்கிட முடியல, ஒரு வார்த்தை பேச முடியல, சரி ஒரு கீச்சி குரலை கூட வெளியிட முடியலன்னு பேசியிருக்கிறாரு. நீங்க திமுகவுக்கு எதிராக மட்டும் வந்து வாயை தூக்கிட்டு வாரீங்கிறது தான் குற்றச்சாட்டு. இப்போ இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இன்னொன்று சொல்றேன், இந்த யூத் வாக்குங்கிறத ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. யூத் நிறைய பேர் இருக்கு, அதாவது ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் வேறு, அதுல ஒரு செக்மெண்ட் தான் விஜய் ரசிகர்கள். யூத் வாக்குன்னா இல்ல யூத் வாக்கு அங்க போயிருமா? விஜய் ரசிகர்கள் இன்னும் கூடுதலா பாருங்க, விஜய் ரசிகரே அஜித் படம் பார்ப்பாங்க, எல்லா ரசிகர்களாகவும் இருப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா ரசிகர்கள் வேற. இன்னும் கவனமா பாருங்க, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிற்பாடு நான் இந்த விஷயத்த ஏன் இதை சொல்றோம்னா, இந்த விவகாரம் சார்ந்தது கிடையாது, இருந்தாலும் இதை சொல்றேன். விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிற்பாடு மற்ற ரசிகர்கள்லாம் விஜய் திட்டிக்கிட்டு விஜய்க்கு எதிராக இயங்கிட்டு இருக்காங்க. இது நீங்க எண்ணி பாருங்க, விஜய்ங்கிற ஒரு நடிகருடைய ரசிகர்கள் வெர்சஸ் அதர் ஆக்டர் ரசிகர்கள். இப்ப யோசித்து பாத்தீங்கன்னா மற்ற ரசிகர்கள் எல்லாம் திமுக கூட்டணி தான் போடுவாங்க. ஏன்னா இவர் எதிர்த்தா நிக்காரு. இதுதான் என்னுடைய கருத்து. ராம்கி உங்களோட நிறைவு பார்வை. இந்த ப்ரோ இன்கம்பன்சிலாம் வந்து திமுக மீது நம்பிக்கை வைக்கதான் நான் நினைக்கல. ஏன்னா வந்து இந்த மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வந்தால் அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறேன் சொல்ல போகிறாரு, நிச்சயமாக சொல்ல மாட்டார். இதை விட கூடுதலாக தருவோம்னு தான் சொல்லுவார். அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்பி திமுக தேர்தல் ஸ்ட்ராட்டஜி செய்யணும்னு திமுக கூட்டணியோட மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட் வந்து பாஜக எதிர்ப்பு தான். திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஒரே அடையாளம் அதுதான். அதை முன்வைத்து தான் தேர்தலை அணுக போய்ங்கிறது இதோடைய சமிக்ஞை. இன்னைக்கு செயற்குழு தீர்மானங்களே நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சக்சஸ் ஃபார்முலா. அதை நோக்கி தான் திமுக கூட்டணி கட்சிகள் போக போகின்றன. இதுல வந்து நீங்க திமுக அந்த பாஜக எதிர்ப்பு வாக்கள் சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு வரணும். அப்ப அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னா, பாஜக இது தொடர்ந்து அதிமுகவுக்கும் பாஜக தொடர்பு இருக்குதுன்னு சொல்றதை விட அதோடு இல்லாமல் விஜய் கட்சிக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கிறது சார். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றதுங்கிறது இல்ல, எந்த விஷயத்துல வந்து நீங்க எதிர்த்தீங்க பாஜகவை? அதுதான் அதோட இன்டென்ஷன் என்ன? மோடி எதிர்த்து என்ன கேள்வி வந்துச்சு எடப்பாடி கிட்ட? எல்லா கேள்விகளுடைய நீங்க கள்ள தொடர்புங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக சார்பா பேச வரவங்க அது திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணமே அதானே. அதான் எல்லா கேள்விகளுக்கும் அடிப்படையான மோட்டிவ் என்னன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு உறவு இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப பொதுவெளியில் சொல்வதுதான் அவருடைய நோக்கம். அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜியா நினைக்கிறேன். அப்படி செய்தால் தான் நீங்க வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டு திமுக கிட்ட இருக்கும். இல்லனா அதுல ஒரு பகுதி வந்து அதிமுக கிட்ட போய்டும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர் அத தான சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர், பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய் பக்கம் போறது வாய்ப்பு இருக்குது. அதை தடுப்பதற்கு திமுக தொடர்ந்து பேசணும். அவங்க தொடர்ந்து வந்து அதிமுகவையும் விஜயையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு நிலையில சரியா இல்ல, திமுக அளவுக்கு இல்ல அப்படிங்கறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியாதான் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணி கிடைக்கும். இதுதான். இதில் எந்த அளவுக்கு திமுக வந்து கவனம் செலுத்துகிறதோ அதை பொறுத்து தான் வெற்றி வரப்போகிறது. ரைட். மனுஷபுத்திரன் அவர் ஒரு கணக்கு சொல்லிருக்காரு பாத்தீங்களா, பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து நீங்க வந்து உங்க பக்கம் இழுக்கிறதுக்கு சில விஷயங்களை பண்ணணும், இல்லைன்னா அது விஜய் பக்கம் போயிரும் இருக்காரு. அதாவது அதிமுகவை சேர்ந்த நண்பரும் சரி, அவரும் சரி, ராம்கி சாரும் எங்கள் வெற்றிக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நிறைய ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்கள் பண்ணணுன்ட்டு. அதுக்காக எங்கள் மேலே இருக்க அந்த அக்கறைக்காக நான் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி செயல்படணும் அப்படின்ட்டு. இந்த பாஜக எதிர்ப்புங்கிறத வந்து ஏதோ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப திரும்ப சொல்ல முயற்சி பண்ணுறாரு. நான் ரொம்ப அடிப்படையாக கேட்குறேன். இன்றைக்கி 6 தீர்மானத்தை பற்றி சொன்னார். உதாரணமாக அம்பேத்கர் அமித்ஷா விவகாரம். அந்த வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர் பேசினதை வந்து திமுக மட்டுமா தமிழ்நாட்டில் எதிர்த்தது? தமிழ்நாட்டில் இருக்க பல கட்சிகள் எதிர்த்தாங்க, அதிமுக தவிர.
இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல கட்சிகள் எதிர்த்தாங்க. நாடு முழுக்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. இது திமுகவுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக இதை பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், பெஞ்சல் புயல் 2000 கோடி ரூபா கேட்டோம். அப்புறம் நிரந்தர சீரமைப்புக்காக ஒரு 6500 ரூபா கேட்டோம், 6500 கோடி ரூபா கேட்டோம், ஒன்றுமே வரல. இதுக்கு முன்னாடி இருக்க புயலில் ஒன்றுமே வரலன்னா இது தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனையா இல்லை பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணுற விஷயமா? மற்ற ஸ்டேட்லாம் கேட்கலையா? கேரளா கேட்குறாங்க, இன்னும் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் கொடுக்கலையோ எல்லாருமே கேட்குறான், ஏன் எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ இதை எப்படி வந்து வெறுமனே வந்து பிஜேபி எதிர்ப்பை வந்து தீவிரப்படுத்தி தேர்தலில் ஜெயிக்க பார்க்குறாங்கன்னு அதை அவர் சுருக்கிறாருன்னு எனக்கு புரியலை. மீனவர் பிரச்சனையை வந்து தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, இதை வந்து ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நாங்கள் கேட்டோம்னா அது வந்து எலெக்ஷன் பிரச்சனையா? எவ்வளோ காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. உங்களுக்கு நெருக்கமாக வந்து நீங்கள் தொடர்ந்து இலங்கை அரசோட இவ்வளோ தொடர்பு வச்சுருக்கீங்க. எத்தனை கடிதம் முதலமைச்சர் எழுதியிருப்பார் தெரியுமா இந்த விஷயத்தில்? எத்தனை கடிதங்கள், ஒன்றுக்காவது பதில் வந்துதா? நீங்கள் எதை விடுங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து கல்விக்கு அந்த சர்வசிஷ்டி அபியான் திட்டத்தில் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நம்மளுடைய ரைட்ஸா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறுத்தி வச்சுருக்காங்க சார், அதை மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிடுச்சு. அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் இது எலெக்ஷன் இஷ்யூவா? நான் வந்து தமிழ்நாட்டினுடைய இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நலன்கள் மேலேயோ ஏதாவது ஒரு அக்கறை இருந்தால் இதை வெறுமனே எலெக்ஷன் இஷ்யூவாக பார்ப்பாங்களா? பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய அந்த பணம் வந்து வரலை அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் பிஜேபி எதிர்ப்பை தீவிரப்படுத்துறீங்கன்னா ஏன் சார் படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க வெறுமனே யாரும் கேள்விக்குரிய விமர்சனப்படுத்தலையே, மக்கள் அப்ரிஷியேட் பண்றாங்க எல்லாரும். நீங்க வந்து சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா இதை எல்லாம் சேர்ந்து பண்ணணும். ஏன் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து பண்ண மாட்டேங்க? மாற்றம் வரல, சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கறாங்க. இதே நிலைமை நீடிச்சா வெற்றி கிடைக்கும். நீங்க ராம்கி நீங்க பிரச்சனை இல்லை இதுல. நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுகவுடைய பிரச்சனையா? திமுகவுடைய அரசியல் பிரச்சனையா? இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லையா? அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் எந்த அக்கறையும் கிடையாதா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த கேள்வி, அதாவது அதிமுக எதிர்ப்பு இன்னைக்கு பேசப்பட்டது, அதிமுக வெற்றி, திமுக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விதான். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றி கிடைக்கும் சார். கூட்டணி முதலமைச்சர் தன்னடக்கத்தோட 200 சொல்றாரு, அதுக்கு மேல கிடைக்கும் சார், எழுதி வச்சுங்க. ரைட், போட்டாய் சார். நிறைவா இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது இந்த 2026 தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அது வந்து பல முனைகளாக பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கணக்குகளை சொன்னார். உங்களோட பார்வையில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இளைஞர்களோட வாக்கு அப்படின்றது வந்து எல்லா கட்சிகளுக்கும் அது போகத்தான் செய்யும். ஒரு மாற்றத்திற்கான வாக்கு அதுல அதிகமா விஜய் பக்கம் போயிடும், அது வந்து திமுக ஒரு பெரிய மைனஸ் ஆகும் அப்படின்லாம் ஸ்ரீதர் ஒரு கணக்கு சொன்னாரு. அது அப்படி வர்ற மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். அது இன்னும் அவங்க இனிமேல் எந்த அளவுக்கு அவர் களத்தில் இறங்கி அவர் வந்து மக்களை சந்தித்து மக்களது நம்பிக்கையை பெற்று அதுக்கப்புறம் தான் அது தெரிய வரும் மொழியே. ஜஸ்ட்டு ரசிகர்கள் வாக்குகள் வந்து அது எல்லா கட்சியிலும் தான் இருக்காங்க அந்த ரசிகர்கள். எனவே வந்து கட்சி சார்பாக ஒரு விழிப்புணர்ச்சி பெற்ற இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள். எனவே அந்தளவிற்கு வந்து விஜயை நோக்கி செல்லும் என்பதை நம்ம இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்னென்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து 200 தொகுதியை வந்து இலக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி 5 முனை போட்டி என்று வந்தால் கண்டிப்பாக அவர் சொன்ன இலக்கு அவருக்கு கை கொடுக்கும், அந்த 200க்கு கை கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து பிஜேபியினுடைய அரசியல் 2024 மட்டும் இல்லை, 2019, 2024 இப்போ நடந்த ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தல் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷனோடு அவர்கள் வைத்துக்கொண்ட உடன்படிக்கை, எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட விதம், விழுந்த வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம், 4 கோடி வாக்குகள் அதிகமாக பெற்று 240 சீட்டை பெற்ற பிஜேபி, சின்ன மாநிலம் என்றால் காங்கிரஸுக்கு, பெரிய மாநிலம் என்றால் பிஜேபிக்கு என்ற வகையில் ஜார்க்கண்ட் காங்கிரஸுக்கு, ஜார்க்கண்ட் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு, மகாராஷ்டிரா பிஜேபிக்கு,
ஹரியானா ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஹரியானா பிஜேபிக்கு என்ற நிலையில் எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை வந்து இந்த நிலை இதுவரை தமிழகத்தில் அந்த மாதிரி மேனிப்புலேஷன் நடக்கலை. 2026 அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாக இருக்கிறது. பிகாஸ் விஜய் அண்ணாமலை வந்து ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸு. அந்த அன்டெஸ்டட் ஃபோர்ஸுடைய மேக்ஸிமம் த்ரெஷோல்டு வேல்யூ வந்து 18.5%. அந்த கூட்டணியாக 11.5% வந்து பிஜேபி எடுத்திருக்கிறது என்று இங்கே வந்திருக்கு. இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் வந்து விஜய் என்ற ஒரு அன்ட்ரஸ்டட் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் பொழுது இந்த 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 தகுடுதிருத்தங்கள், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் உடைய தகுடுதிருத்தங்களை திமுக இந்தியா பிளாக் தவிர்த்து நிறுத்தாவிட்டால், விவிபேட் 100% எண்ணப்படாவிட்டால் கண்டிப்பாக இங்கு வந்து விஜய் வந்து விட்டார், இது ஒரு புது எழுச்சி வந்து விட்டது என்று சொல்லி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விஜய்க்கு ஒரு 40, ஏடிஎம்கேக்கு ஒரு 50, பிஜேபிக்கு ஒரு 30 என்ற கணக்கு வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு த்ரெட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் சீர்தூக்கி பார்த்து இந்த விவிபேட்டு இவிஎம்மை வந்து அவர்கள் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி ஆட்சி என்று இவர்கள் சொல்கிறார்கள் மகாராஷ்டிரா, ஹரியானா, தமிழ்நாட்டிலும் திரும்பும் என்ற வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. வாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.